இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் அறிவோம். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும்? விவிலியம் ஒரு பிரம்மாண்டமான காட்சியை குறித்து எச்சரிக்கிறது. அதுதான் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. வானமும் பூமியும் அகன்று போகும் ஒரு காலம். மனித குலத்தின் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு ரகசியமும் வெளிச்சத்திற்கு வரும் தருணம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே வாழ்ந்திருந்தாலும் இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் ஒன்று வரும். அது ஏன் வெள்ளை சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது? அங்கு யார் தீர்ப்பு வழங்குவார்? உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்குமா? வாருங்கள் ஆழமாக பார்ப்போம். சிங்காசனத்தின் தோற்றம் மற்றும் காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது: பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். ஏன் வெள்ளை நிறம்? வெள்ளை என்பது பரிசுத்தம், நீதி மற்றும் சத்தியத்தின் அடையாளம். இங்கு எந்த பாரபட்சமும் இருக்காது. லஞ்சம் கொடுக்க முடியாது, செல்வாக்கு செல்லுபடியாகாது. இது எப்போது நடக்கும்? இது ஒரு மிக முக்கியமான காலவரிசை. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிந்து இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி பூமியில் நிறைவடைந்த பிறகு சாத்தான் விடுவிக்கப்பட்டு இறுதியில் அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அதன் பிறகுதான் இந்த பிரம்மாண்டமான வெள்ளை சிங்காசன தீர்ப்பு தொடங்கும். மரித்தோர் உயிர்த்தெழுதல், தி ரெசரக்ஷன். அடுத்ததாக நடக்கும் காட்சி வியப்பானது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். கடலில் மூழ்கி போனவர்கள், எரிக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்கள் என பல 1000 ஆண்டுகளாக மரித்த அனைவரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். யோசித்து பாருங்கள். ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரை கோடிக்கணக்கான மக்கள் அந்த சிங்காசனத்திற்கு முன்னால் நிற்பார்கள். அங்கு வரிசை கிடையாது, ஒளிந்து கொள்ள இடமும் கிடையாது. வானமும் பூமியும் அவருக்கு முன்பாக அகன்று போயின என்று வேதம் சொல்கிறது. அதாவது மனிதன் தப்பிக்க பிரபஞ்சத்தில் ஒரு இடமும் மிஞ்சியிருக்காது. திறக்கப்படும் புத்தகங்கள். The books are opened. இந்த தீர்ப்பின் மிக முக்கியமான பகுதி புத்தகங்கள் திறக்கப்படுதல். இங்கே 2 வகையான புத்தகங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கிரியைகளின் புத்தகங்கள். இதில் ஒவ்வொரு மனிதனின் முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் அந்தகாரத்தில் செய்த ரகசியங்கள், உங்கள் நாவினால் பேசிய வீணான வார்த்தைகள், உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்த எண்ணங்கள் என அனைத்தும் இங்கே வாசிக்கப்படும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று இயேசு எச்சரித்தார். ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப். இதுதான் மிக மிக முக்கியமான புத்தகம். ஒருவருடைய கிரியைகள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அவருடைய பெயர் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்றால் தீர்ப்பு மாறாது. சிறு விளக்கம். விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இது தண்டனைக்கான தீர்ப்பு அல்ல. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இது பிரதானமாக தேவனை மறுதலித்தவர்களுக்கான இறுதி தீர்ப்பு. காட்சி 4. 2ஆம் மரணம், த ஃபைனல் வெர்டிக்ட். தீர்ப்பின் முடிவு மிகவும் பயங்கரமானது. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இதுதான் 2ஆம் மரணம். இது வெறும் அழிவல்ல, நித்தியமான வேதனை. ஒளியற்ற, தேவனற்ற ஒரு இடம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தேவனின் அன்பையும் மன்னிப்பையும் புறக்கணித்ததன் விளைவே இந்த தீர்ப்பு. தேவன் யாரையும் நரகத்திற்கு அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் மனிதன் தன் கிரியைகளின் மூலமாக தானே அந்த இடத்தை தேடிக்கொள்கிறான். முடிவுரை. நண்பர்களே, இந்த தீர்ப்பு ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்று நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். வெள்ளை சிங்காசனத்தின் முன் குற்றவாளியாக நிற்பதை விட இன்று சிலுவையின் அடியில் ஒரு பாலியாக வந்து மன்னிப்பு பெறுவது மேலானது. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற விவிலிய தேடல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.